ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு பார்ட்டிஸ் எல்லாம் பியூட்டிஸ் ஆகிற நேரம் பாயுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் எங்கள் ஆயுதத்தை எடுக்கிறோன்னு சொல்லிட்டு கரண்டியை தூக்கிட்டாங்க. என்னடா இது ஒன்றும் புரியலையே. சரி பரவாயில்ல விடுங்க, இப்படி வருஷத்தில் ஒரு தடவையாக சமைச்சு போடுறாங்களே, சமைச்சு போடுற புருஷன் கிடைக்கிறதுக்கெலாம் கொடுத்து வச்சுருக்கணும் அந்த பொண்ணுங்க. சரின்னு இவங்க எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மாட்டிட்டு எப்படியாவது நான் வந்துட்டு சமைச்சே ஆவேன், இன்றைக்கி சூப்பராக செய்வோம், ஆளுக்கு ஒரு டிஷ் செய்வோம்னு இவங்க கையில் எடுத்துறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மகாட்ட ஐடியா டிப்ஸ் கேட்குறாரு. டிப்ஸ் கேட்டு வாய்ஸ் எல்லாம் நோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஹெட்செட்டை மாட்டிட்டு பாட்டு கேட்குற மாதிரி இவர் சமைக்கிறாராமா. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஆளுக்கு ஒரு ஐட்டம் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம சூர்யா ஒரு பக்கம் பிரமாதமாக சமைக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே அசந்து போயிட்டாங்க. இவர் பண்ணுற வேலை தெரிஞ்சால் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் என்ன பண்ணுறாருன்னா, அனாமிகாவுக்கு மட்டும் கொண்டு வந்து ஜூஸ் கொடுக்குறாரு. ஏப்பா தம்பி என்ன வேலை பார்க்குறப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி விடுங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் இப்படி தான் இருப்பாங்க. கல்யாணம் ஆகி 2 மாதம் கழிச்சு அதுக்கப்புறம் பாருங்கள், ஐயோயோ அடிச்சுக்காத குறையதாங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்தோன்னே நம்ம சூர்யா என்ன பண்ணாங்கன்னா, எல்லாருக்கும் கொண்டு வந்து ஜூஸ் கொடுக்க மகாவுக்கு ஊட்டி விடுறாங்க. இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஃபேஷியல்லாம் முடிச்சிட்டாங்க, மேக்கப்லாம் முடிஞ்சிருச்சு. வந்து நின்னா எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. நின்னோடனே எல்லாரும் ஆன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாய்க்குள்ளே போகுது சூர்யா, முடிக்கோங்க சூர்யா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லாருமே இந்த அளவுக்கு மெய்மருந்து பார்க்குறீங்களேயா, அவ்வளோ பியூட்டியாக இறங்கிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மகாவோட கெட்டப் சேஞ்ச் வேறு லெவலில் தான் இருக்குது. சரி பாராட்டி தான் ஆகணும் இவங்க எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் பாட்டி பியூட்டியான கதையை இப்போ கேட்டவுடனே எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே சூப்பராக இருக்கீங்க வாங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு டைனிங் டேபிளில் ஒன்றா சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் எடுத்து வச்சிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு சாப்பாடை போட்டால் சாப்பாடு சூப்பராக இருக்குன்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.